முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். தமிழ்நாட்டில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் 98 ஆதிதிராவிடர் மேல்நிலைப் பள்ளிகளும் 36 பழங்குடியினர் பள்ளிகளும் உள்ளன. கடந்த 4 ஆண்டுகளாக சிறந்த உட்கட்டமைப்பு வசதிகளுடன் இந்த பள்ளிகளின் கல்வி தரம் தொடர்ந்து மேம்பட்டதன் பலனாக இந்த ஆண்டின் தேர்ச்சி சதவீதம் 94% உயர்ந்துள்ளது. இது முந்தைய ஆண்டை காட்டிலும் 10% அதிகரித்துள்ளது. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அவர்கள் படிக்கும் பள்ளியிலே உயர்கல்வி நுழைவுத் தேர்வுக்காக ஆன்லைன் மற்றும் நேரடி சிறப்பு பயிற்சி வழங்கப்படுவது மட்டுமல்லாமல் தேர்வுகளுக்கு தயாராவது, தேர்வு மையங்களுக்கு அழைத்து செல்வது, தேர்ச்சி பெற்ற பின் கலந்தாய்வில் பங்கேற்ப வைப்பது, பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்க வைப்பது என அனைத்து நிலைகளிலும் வழிகாட்டுதல் அளிக்கப்பட்டது. உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்த பிறகும் அங்குள்ள வழிகாட்டுகள் மென்டர்ஸ் மூலம் மாணவர்களுக்கு தொடர்ந்து உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் விளைவாக இப்போது 136 மாணவர்கள் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்துள்ளனர். இதில் ஆதிதிராவிடர் நலப்பள்ளிகளை சேர்ந்த 28 மாணவர்களும் பழங்குடி நலப்பள்ளியை சேர்ந்த 108 மாணவர்களும் அடங்குவர். கடந்த 2 ஆண்டுகளையும் சேர்த்து 16 இருந்த இந்த எண்ணிக்கை இந்த வருடம் 9 மடங்காக அதிகரித்துள்ளது. இந்த முயற்சியினை பற்றிய சிறிய காணொளியை தற்போது காணலாம். கல்வி நாம் போராடி பெற்ற உரிமை. படிப்பு ஒன்றுதான் உங்களிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாத சொத்தாக அமைந்திருக்கிறது. நாம் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கும் செல்வத்தில் தலை சிறந்த செல்வம் கல்வியே. தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சீரிய முயற்சிகளின் பலனாக 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நாட்டின் தலை சிறந்த முதன்மை கல்வி நிறுவனங்களுக்கு செல்ல தொடங்கியுள்ளனர். இந்த மாணவர்களின் வெற்றி ஆண்டுகள் பல கடந்தும் நிலைத்திருக்கும். இந்த எண்ணிக்கை எவ்வாறு சாத்தியமானது? அனைத்து மேல்நிலை பள்ளிகளிலும் சிறந்த வகுப்பறை கட்டமைப்புகளும் ஸ்மார்ட் வகுப்பறைகளும் நிறுவப்பட்டன. காலையும் மாலையும் JEE, NEET, CLAT, CUET, NIFT போன்ற நுழைவுத் தேர்வுகளை வெற்றி கொள்வதற்கான பயிற்சிகளும் வழங்கப்பட்டன. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, டில்லி பல்கலைக்கழகத்தின் மிராண்டா ஹவுஸ், சென்னை IIT, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி, ராஜீவ் காந்தி நேஷனல் ஏவியேஷன் யூனிவர்சிட்டி, ராஜீவ் காந்தி பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் போன்ற முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு இதுவரை இந்த ஆண்டில் மட்டும் 133 மாணவர்கள் சேர்க்கை பெற்றுள்ளனர். இவர்களுக்கென பிரத்யேகமாக சென்னைக்கு அருகே செங்கல்பட்டு மாவட்டத்தில் குமிழியில் உள்ள அரசு ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளியில் மாநில அளவிலான பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. இம்முகாமில் நேர்முக தேர்வை எதிர்கொள்ளும் முறை, ஆங்கிலத்தில் உரையாடுதல் மற்றும் ஆங்கில மொழி புலமை பயிற்சி உட்பட பல திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் வழங்கப்பட்டன. இதனால் மாணவர்கள் தன்னம்பிக்கை மிக்கவர்களாக நேர்முக தேர்வுகளை எதிர்கொண்டனர். சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வி கற்பது மாணவர்களின் வாழ்வில் பெரும் மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை உணர்ந்துள்ள தமிழ்நாடு அரசு இம்மாணவர்களின் உயர்கல்விக்கான அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த மாணவர்களுடைய வெற்றி சமூக முன்னேற்றத்திற்கு முன்னுதாரணமாக அமைந்திருக்கிறது. இந்த வெற்றி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் வாழ்வில் நிகழப்போகும் புதிய வரலாற்றின் துவக்கம் என்பது உறுதி. இத்தகைய வாய்ப்புகளை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.